ஹாய், ஹலோ, குட் ஈவினிங் ஆல். இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸுக்கு நம்மளுடைய நண்பர்கள் வந்து நிறையா கொஷின் ரைஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ரைஸ் பண்ண கொஷினில் எது ரொம்ப இம்பார்ட்டனோ அதை மட்டும் நம்ம கிராப் பண்ணி அவங்களுக்கு ரிப்ளை வீடியோவாக கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம அது கமெண்ட் பாக்ஸ் கீழே ரிப்ளை கொடுத்துருக்கலாம். பட் அவங்க கேட்ட கொஷின்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம டேரெக்டாக வீடியோவை மேக் பண்ணி போட்டால் இதனால் மக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு வரும். அவங்க என்ன கமெண்ட்ஸ் கேட்டாங்கன்னு அவங்களுக்கும் தெரியப்படுத்தலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நண்பர் கார்த்திக் என்ற ஒரு கொஷின் ரைஸ் பண்ணியிருக்காரு. என்னென்னா, அவங்க சிஎம்க்கு பணம் போட சொன்னால் அவங்களுக்கு மூளை எங்கே போச்சு? பணம் போட்டவங்க மேலே தான் தப்பு. இன் மை ஒப்பீனியன் தேர் மணி இஸ் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, பணம் சிஎம்க்கு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு மூளை எங்கே போச்சு? உங்கள் பணத்துக்கு நீங்கள் தான் பொறுப்புன்ற மாதிரி கேட்டிருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த கான்செப்ட்டு உங்கள் மூலியமாக போகாத எப்படி அவங்களுக்கு தெரியும்? நீங்கள் ஒரு அப்ளைனாக இருக்கிறீங்க, இல்லை அப்ளைனாக இல்லை. ஒரு அப்ளைன் மூலிமா தான் அந்த கான்செப்ட்டு ஒரு டவுன்லைனுக்கு கீழே போகும். அப்படின்னும்போது நீங்கள் தானே அது அவங்களுக்கு அது ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நீங்கள் சொல்லாத எப்படி அவங்களுக்கு தெரியும்? நீங்கள் அவங்களுக்கு ஓஎம் போட்டிங்க. ஓஎம் போட்டதோடு விட்டிங்களா? ஓஎம் போட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், நல்லா சவுண்டு வச்சு பாருங்கள். ஓஎம்லேயே குரூப்பில் ஆட் பண்ணி விட்ருவீங்க. அந்த ஒரு வாரம் கழித்து பிஎம்பின்னு நீங்களே க்ரியேட் பண்ணி கொடுத்துருவீங்க. க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டு டெய்லியும் அவங்களுக்கு வந்து உங்களோட டேஷ்போர்டை ஒன் பை ஒன்னாக அனுப்பிட்டே இருப்பீங்க. அப்புறம் குரூப்லேயும் டேஷ்போர்டு அவங்கவுங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ கார் வாங்கினதை ஷேர் பண்ணுவீங்க, மோட்டிவேஷன் ஸ்பீச்சை ஷேர் பண்ணுவீங்க. ஸோ இப்படியே ஒன் பை ஒன்னாக நீங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு 1 மந்த்தோ இல்லை 1.5 மந்த்தோ சிஎம் ட்ரை பண்ணி பாருங்கள். பேமெண்ட் இப்போ வேறு லெவலில் வந்துட்டுருக்கு. மாதம் 48,000 சம்பாதிக்கலாம். ஸோ அதனால் சிஎம்க்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ரோச் பண்ணி அவங்க கடனை வாங்கி வச்சு சிஎம்மை போட வச்சுருவீங்க. கடைசியில் இப்படி ஆயிடுச்சோன்னே கம்பெனி தலைகீழாக மாறிச்சுன்னா நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எப்படி நீங்கள் சொல்லலாம்? தப்பு செய்கிறதோட தப்பு செய்கிற தூண்டுறவங்களுக்கு தான் அதிக தண்டனை சட்டத்தில், தெரியுமா? இப்போ அவர் வந்து ஒரு கான்செப்டை உருவாக்கி கொடுத்துட்டாரு. அந்த கான்செப்ட் ஆஸ் பர் லீகல் படி இருக்கான்னு எப்படி நீங்கள் சர்ச் பண்ணாத எப்படி நீங்கள் உங்களுக்கு கீழே இவ்வளோ பெரிய டவுன்லைன் டீமை உருவாக்கலாம் சொல்லுங்கள்? ஸோ நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணாத இருந்தால் அவங்க இந்த கான்செப்ட்குள்ளே வந்திருக்கவே மாட்டாங்களே. ஒரு வேளை அவங்க வாரண்டியாக வந்து போட்டிருந்தாங்கன்னா அது வேறு. பட் நீங்கள் அப்ரோச் பண்ணி டார்ச்சர் பண்ணி ஃபாலோ பண்ணி போடும்போது அதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான் எடுத்துக்கணும். ஒரு கான்செப்ட் ஒருத்தர் கொண்டு வராருன்னா அந்த கான்செப்ட் வந்து கரெக்டாக இருக்கா, லீகல் படி தான் நடக்குதா, இதனால் ஏதாவது பின்விளைவு வருமா? ஸோ A to Z அதை அனலைஸ் பண்ணுறது உங்களோட வேலை. அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களுக்கு கீழே டவுன்லைன் சேர்க்கணும். இல்லையா அந்த கான்செப்டில் நீங்கள் மட்டும் தான் இருக்கணும். எப்படி நீங்கள் டவுன்லைனில் சேர்க்கலாம்? அடுத்த ஒரு நண்பர் ஒரு கொஷின் ரைஸ் பண்ணியிருக்காரு. என்னென்னா, டேய் சும்மா உருட்டாத. எந்த ஒரு நிறுவனமும் ஏதேனும் ஒரு காரணத்தால் செயல்படாமல் இருந்தால் அதை மீண்டும் புதுப்பிக்க ஒரு வழிமுறை இருக்கும். இல்லையெனில் புதிய பெயரில் ஆரம்பிக்கலாம். நண்பரே, இப்போ ஒரு ஆப் மூலிமா ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த ஆப்புக்கு தேவையான டொமைன் இவங்க வாங்காது விட்டாங்கன்னா அது எப்படி நண்பரே திருப்பி ஸ்டார்ட் பண்ண முடியும்? அந்த டொமைன் வந்து வேறு ஒரு பார்ட்டி வாங்கிட்டாங்க. ஸோ எப்படி இவங்க ஸ்டார்ட் பண்ண முடியும்? அதனால் அதில் வாய்ப்பே இல்லை நண்பரே. நீங்கள் சொல்கிறது வந்து வேறு ஏதாவது கான்செப்ட் ஷாப்பு இல்லை வேறு ஏதாவது மேனுஃபேக்சரிங்னா ஓகே பண்ணலாம். மற்றபடி இது ஆப் சம்மந்தமானது வந்து அது வேறு ஒருத்தவங்களுக்கு கை மாறி போனதுக்கப்புறம் இது புதுப்பிக்க முடியாது, இதுவும் பண்ண முடியாது. இல்லையெனில் புதிய பெயரில் ஆரம்பிக்கலாம். நண்பரே, 1.25 வருஷம் ஆச்சு. இன்ன வரையும் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல, எதுவுமே பண்ணலை. எந்த ஒரு லீகல் ஸ்டெப்பும் எடுத்த மாதிரியும் தெரில. அப்பீலும் போகல. சப்போஸ் கோர்ட்டில் வந்து கேஸு மோசடின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா எப்படி நண்பரே புதிய கம்பெனிலாம் ஆரம்பிக்க முடியும்? இது மைவி3 எத்தனாவது கம்பெனி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு 4th or 5th. மைவி3 ஃபஸ்ட்டு கம்பெனிலாம் உங்களுக்கு கிடையாது. இதுக்கு முன்னாடி V3க்கு முன்னாடி வேறு ஒரு கம்பெனி இருந்தாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள் நண்பர். அடுத்த ஒரு நண்பர், சட்ட விதிமுறைப்படி கண்டிஷன் பெயில் கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலை, அதனால் நிர்வாக இயக்குனர் பேச மாட்டார். நண்பரே, நாங்கன்னா ஒரு 6 மாதமாக வெயிட் பண்ணுறோமா இல்லை 1 வருஷமாக வெயிட் பண்ணுறோமா? கிட்டத்தட்ட 2 வருஷமாக வெயிட் பண்ணுறேன் நண்பரே. அப்டேட் கொடுக்கணும்னு நினச்சா யார் மூலியமாவது எப்படியாவது கொடுத்துருக்கலாம் நண்பரே. இப்போ வரையும் ஒரு சின்ன அப்டேட் கூட கிடையாது. எப்படி நண்பரே மக்கள் இனிமேல் வெயிட் பண்ணி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கான டொமைனும் சேல் ஆகி போயிடுச்சு. ஸோ கம்பெனி வர்றதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் கூட இல்லாத நிலையில் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக கமெண்ட்ஸ் போடுறீங்க. நீங்கள் ஒரு அப்ளைனாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. நமக்கு வந்து இப்போ பசி எடுக்கும்போது தான் சாப்பிட முடியும். நம்ம பசி இல்லாத போது நம்மளுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு கொடுத்தா சாப்பிட முடியுமா?
அதே மாதிரி தான் இப்போ எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம். நீங்களே பார்க்க தானே தெரியுங்க. ஒருத்தவங்க தாலியை வச்சு, செயினை வச்சு, மோகத்தை வச்சு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத அந்த கஷ்டப்பட்டு எப்படி எப்படியோ ரொட்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பணம் நமக்கு எப்போ வந்தாலும் வர்றது நல்லது தான், நான் தப்பு இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த கஷ்டத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த டைமில் அப்டேட் வேணும்ல நண்பரே. அடுத்து ராஜேஷ்குமார் அண்ணா ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. தம்பி, தேவையில்லாமல் கருத்தை பதிவிட வேண்டாம், எம்டி வந்து பதில் சொல்லட்டும். அண்ணா, எப்படின்னா நீங்கள் எம்டி திருப்பி வருவாருன்னு சொல்கிறீங்க? கம்பெனி என்ன சுச்சுவேஷன் நோக்கி போயிட்டுருக்குன்னு நீங்கள் பார்க்க தானே செய்கிறீங்க. கம்பெனிக்கான டொமைனே போயிடுச்சு, திருப்பி கம்பெனி வருன்ற மாதிரி நீங்கள் எம்டி வந்து பேசுவாருன்னு சொல்கிறீங்க. நான் மைவி3 டொமைன் சேலுக்கான ப்ரூஃப் போட்டிருக்கேன். ஜிஎஸ்டி ஏன் கேட்டுறாங்க, அதுக்கு ப்ரூஃப் போட்டிருக்கேன். ஸ்டோரில் எங்கே ப்ராடக்ட் வாங்குறாங்க, ஸ்டோர் வராது, இனிமேல் வராது, அதுக்கு ப்ரூஃப் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எம்டி வந்து பேசுவாருன்னு சொல்கிறீங்களா? ஏதாவது ஒரு ப்ரூஃப் வச்சு போடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. ப்ரூஃப் இல்லாத பேசாதீங்கண்ணா, மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்கண்ணா. ஸோ அதனால் கட்டுக்கதெல்லாம் விடாதீங்கண்ணா. அடுத்த ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. நீ அமைதியாக இருந்தாலே போதும் தம்பி, உனக்கு நீல்ஸ். அண்ணா, அது நீல்ஸ் இல்லைண்ணா, வியூஸ் வரணும், நீல்ஸ் வரணும், அதில் நீ சம்பாதிக்கணும், அதுதான் உண்மை. ஆனால் என் சேனல் இன்னும் மானிட்டேஷனே ஆகலைண்ணா, எப்படின்னா நான் காசு சம்பாதிக்க முடியும்? ஸோ அதனால் தெரிஞ்சு பேசுங்களா, தெரியாத பேசுங்களான்னு தெரியலண்ணா. கண்டிப்பாக நீங்கள் ஒரு மையத்தில் ஒரு அப்ளைனாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாவம் அந்த மக்கள், மனசாட்சியோடு செயல்படுங்கண்ணா. தப்புண்ணா, ப்ளீஸ்ண்ணா, வேணாண்ணா. அடுத்த ஒரு நண்பர். தலைவரே, கோர்ட்டு சொல்லட்டும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். தலைவரே, நான் என்னோடய வேலையை டெய்லியும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு தான் இருக்கேன் தலைவரே. எவ்வளோ நாள் தலைவரே? கண்டிப்பாக கோர்ட்டு சொல்லும் தலைவரே, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சார்ஜ் ஷீட் போடுவாங்க, வெயிட் பண்ணுங்கள், சொல்லட்டும். நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் ஏன் நான் இப்போ இதை சொல்கிறேன்னா, பாவம் அந்த மக்கள் போட்டு டெய்லியும் இன்றைக்கி, நாளைக்கு, 10ஆந்தேதி, 15ஆந்தேதி, தீபாவளிக்கு அப்படின்னு சொல்லி மக்களை போட்டு உருட்டுன்னு உருட்டிகிட்ருக்காங்க. நீங்கள் ஒரு அப்ளைனாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போட்ட காசுக்கு மேலே எடுத்திருப்பீங்க. ஸோ கோர்ட்டு எப்போ சொல்லுதோ அப்போ எடுத்துகிட்டு போவீங்க. போட்ட காசு எடுக்காதவங்க. அடுத்த ஒரு நண்பர். காசு வாங்கிட்டு பேசாத ஃபேக் பர்சன். நண்பரே, காசு வாங்கிட்டு பேசுகிறேன் யூடியூப் சேனலுக்கு டிவி சேனல் நேமில் வச்சு நடத்துகிற அவரும் என்ன நினச்சிங்களா? நான் டெய்லியும் வேலைக்கு போகிறேன், மாதம் சம்பாதிக்கிறேன், என் ஃபேமிலிக்கு ரன் பண்ணுற அளவுக்கு எனக்கு போதுமான வருமானம் வருது. நான் எதுக்கு நண்பரே காசு வாங்கிட்டு பேசணும்? நிச்சயமாக நீங்கள் ஒரு அப்ளைனராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பாவம் நண்பரே, அந்த மக்கள் எவ்வளோ நாள் தான் தாங்குவாங்க? அவன் கஷ்டத்தில் ரொம்ப நொந்து போயிருக்கான் நண்பர். இன்னும் உருட்டாதீங்க. இருக்கிற ஃபேக்டை சொல்லுங்கள் நண்பர். மக்களோட பாவம் சாபம் சத்தியமாக சும்மா விடாத நண்பர். இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கலாம், ஆனால் பின்னால் ஏதோ ஒன்று வந்துடும், ரியலாக இருங்க. அடுத்த ஒரு நண்பர். நிச்சயம் மைவி3 வரும். நண்பரே, மைவி3 வரும் நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் உங்களால் காட்ட முடியுமா நண்பர்? ப்ளீஸ், ப்ரூஃப் இல்லாத எப்படி நண்பர் நான் நம்ப முடியும்? ப்ரூஃப் காட்டினா தான் நான் நம்புவேன். நீங்கள் சொல்கிறது கரெக்டு வரும்னு. இப்போ பார்த்தீங்கன்னா டொமைன் வேறு ஒரு பர்சன் வாங்கினதுக்கு ப்ரூஃப் காட்டினேன். ஜிஎஸ்டி ஏன் கட்டுறாங்கன்னு ப்ரூஃப் காட்டினேன். ஸ்டோர் என்ன ஸ்டேஜில் இருக்குது, எப்படி இருக்குன்றதுக்கு ப்ரூஃப் காட்டினேன். அதை மாதிரி நீங்கள் மைவி3 வரும்னு சொல்கிறீங்க, ப்ரூஃப் காட்டுங்க நண்பரே. நீங்கள் சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு பர்சன் இப்போ டெத் ஆகிட்டான், அவன் திருப்பியும் வருவான், வந்து நிற்பான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது நண்பரே. மைவி3 டொமைனே போயிடுச்சு, மைவி3 அந்த நேமே போயிடுச்சு, எப்படி திருப்பி மைவி3 வரும்னு சொல்கிறீங்க நண்பரே? மக்களை இன்னமும் நீங்கள் முட்டாளாக்கிட்டுருக்கீங்க பார்த்தீங்களா? நீ கண்டிப்பாக ஒரு அப்ளைனாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாவம் அந்த மக்களோட வாழ்க்கையில் விளையாடாதீங்க ப்ளீஸ், கெஞ்சி கேட்டுக்கிறேன் உங்களை. மக்களோட லைஃப்பில் விளையாண்டிங்கன்னா என்றைக்கா இருந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து தான் ஆகும். சாப்பிட விட்றேன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக இதுதான் ரியல். ஸோ அதனால் இருக்கிற ஃபேக்டை சொல்லுங்கள். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு கீழே டவுன்லைனை உருவாக்கியிருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்சிட்டு நிற்காதீங்க, விட்டுடுங்க, வேணாம் ப்ளீஸ். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருடைய கமெண்ட்ஸையும் எடுத்து படித்து அதை ரிப்ளை வீடியோ கொடுத்தோம். ஸோ மோஸ்ட்லி எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் தான் எடுத்தோம். மற்றபடி ஃபன்னியாக சில்லறத்தனமாக கமெண்ட்ஸ் பண்ணலாம் நம்ம எடுத்து போட்டு படித்து ரீட் பண்ணல. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாத்தையுமே, யார் யார் எப்படி எப்படிலாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி கமெண்ட்ஸ் பண்ணது எல்லாம் பார்த்தீங்கன்னா மைவி3 அப்ளைனாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்க தான் பாசிட்டிவாக போடுறாங்க. மைவி3 வரும், கோர்ட்டில் வந்து தீர்ப்பு சொல்லுவாங்க, நீங்கள் வேலையை பாரு, நீ எதுக்கு பேசுகிற அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாமே ஓகே தான். பட் நான் எல்லாத்துக்குமே டொமைனுக்கு ப்ரூஃப் போட்டேன், ஜிஎஸ்டி ஏன் கேட்டாங்க ப்ரூஃப் போட்டேன், ஸ்டோருக்கு ப்ரூஃப் போட்டேன். அதே மாதிரி மைவி3 இப்போ கேஸ் இந்த ஸ்டேஜில் இருக்குது, இவ்வளோ கேசஸ் வந்திருக்கு, அதேமாதிரி அவங்க ப்ரூஃப் கொடுங்க, ப்ரூஃப் கேளுங்க அவங்கக்கிட்ட. மைவி3 எப்போ வரும்னு சொல்கிறாங்களா, அதுக்கு எப்போ வரும்னு சொல்லிட்டு ப்ரூஃப் கேளுங்க.
இப்போ என்ன ஸ்டேஜில் போயிட்டுருக்கு, எம்டி எங்கே இருக்கார், என்ன பண்ணிகிட்ருக்காரு, ப்ரூஃப் கேளுங்க. எதுக்கு ப்ரூஃப் கேட்குறது? அப்ளைன் ஒரு ஓஎம்ஓ ஐடி போடுறதுக்கு மட்டும் உங்ககிட்ட வந்து கேட்டாங்கல்ல, அதனால் அப்ளைனை போய் தயவுசெய்து நீங்கள் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு நிறையா அப்ளைனை வந்து காசு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, காசு எடுக்காதவங்களுக்கு. ஸோ அந்த அப்ளைன்ட்டேருந்து காசு எப்படி வாங்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், அந்த ப்ரொசீஜர் வீடியோவை நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக மேக் பண்ணி அனுப்புகிறேன். சதுரங்க வேட்டை மூவி முடிஞ்சால் பாருங்கள் மக்களே. நம்ம யூடியூப்லேயே சதுரங்க வேட்டைன்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள், மூவி வரும். சப்போஸ் மூவி பார்க்க முடியலனாலும் சின்ன சின்ன கிளிப்பிங் வீடியோவாச்சும் பாருங்கள். ஏன்னா அந்த படத்தை பேஸ் பண்ணி தான் இவங்க இந்த கான்செப்டே உருவாக்கியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து மணி சம்பாதிக்கிறதுக்கு இவன் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் அனுப்புவான். ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு அதை கையாளுட்டுருக்காங்க. ரெண்டாவது இந்த மைவித்ரி ஆர்ஸை பற்றி உருட்டு யூடியூபர்ஸு இன்னும் வரும்னு சொல்லி அது எதை பேஸ் பண்ணி வரும்னு சொல்கிறாங்களோ அதையும் நம்ம பிரேக் பண்ணுற அளவுக்கு ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி ரெடி பண்ணி போட்டு விட்றேன், அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே பார்த்திங்கன்னா ப்ரூஃப் இல்லாத எதுவுமே பேசலை. இப்போ மைவித்ரி வரும்னு சொல்கிறாங்களா, எந்த யூடியூபர் ப்ரூஃபோடு பேசுகிறாங்களா? ஸோ யார்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு ப்ரூஃப் காட்ட சொல்லி கேளுங்க, வரும்னு சொல்கிறவங்ககிட்ட போய்ட்டு. ஸோ இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, தேங்க்யூ.